விசில் அருமையான சின்னம். ஏன்னா கையில் வச்சிருக்கக்கூடிய சின்னம், மற்ற எந்த சின்னத்தையும் கையில் வச்சுருக்க முடியாது. ஆனால் விசில் வந்து கையில் வச்சுருக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் அது போய் ரீச் ஆகிடும். இப்போ பாருங்கள், வீடு வீடுக்கு விசில் கொடுக்க போகிறாங்களாம். ஓட்டு கேட்கும்போது சின்ன பசங்க பூரா விசிலை கையில் கொடுத்து விசில் அடிச்சுக்கிட்டே கையில் கொடுக்குறாங்க. அப்போ யாருக்குமே மறக்காது, விசில் தான் அது விஜய் சின்னம்னு. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னம் கிடச்சி போச்சு. அதனால தான் என்ன ஆகுது, இன்றைக்கி சென்னை பூரா விசில் சத்தம். இந்த வீடியோவை பாருங்கள், சின்ன பசங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாமே விசில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் பதிஞ்சிடலாம். இந்த வீடியோவை பாருங்கள். சின்ன பசங்க தான் விசில் அடிக்கிறாங்க, அது விசில் அடித்தவங்க குஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் தாலி கட்டும் போது கல்யாண மாப்பிள்ளையும் விசில் அடிக்கிறாங்க, பொண்ணும் விசில் அடிக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நடந்த ஒரு எடப்பாடி மோடி மீட்டிங்கில் வந்திருந்த அதிமுக தொண்டர்களும் விசில் அடிக்கிறாங்க. இதை பாருங்க. போக்குவரத்து துறை அப்போ அவங்க விசிக அவங்க எந்த தொண்டர்கள் இல்லை, விஜய் கட்சி தாவேக்கா தொண்டர்கள் இல்லை, அதிமுக தொண்டர்களும் விசில் அடிக்கிறாங்க. ஆக விசில் இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அது நிச்சயம் மக்களிடம் போய் சேர்ந்து விடும்.